மீனம் ராசி அன்பர்கள் கருணை உள்ளம் கொண்டவங்களா இருப்பீங்க. மற்றவங்களோட கஷ்டத்தையுமே எளிதில் புரிஞ்சுக்கிட்டு நீங்களாக உதவி செய்யக்கூடியவங்களாக தான் மீன ராசியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் இருக்கீங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தா குரு பகவான். மீன ராசியில் இருக்கிறவங்க பொதுவாகவே கருணை உள்ளம், கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் உடையவங்களாக நீங்கள் இருப்பீங்க. மற்றவங்களோட உணர்ச்சிகளையுமே எளிதில் புரிஞ்சுக்குவீங்க. இரக்க சுபாவம் அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட நீங்கள் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெறணும், நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லா விதத்திலையும் அடையணும் அப்படின்னு நினச்சா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை தொடர்ந்து வியாழக்கிழமையில் வழிபட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். நல்லது உண்டாக உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். குரு பகவான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் செய்யுங்க. எல்லா விதத்திலுமே நன்மைகள் கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக குரு பகவானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களோட தனிப்பட்ட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய ஜோதிட பிரச்சனைக்கு எளிய முறையில் தீர்வு பெறணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் அனைத்து வித பிரச்சனைக்குமே எளிய முறையில் தீர்வை பெற்றுக்கலாம். நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே அவங்களோட ஜாதகத்தை கணிச்சு இப்போ உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் இந்த பயன்பெறும் வகையில் இந்த பதிவு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பரும் கொடுத்துருக்கோம். நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நாம் இப்போ உங்களுக்கு கிரகநிலை மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால கற்பனை திறன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கலை மற்றும் இசை இதில் நாட்டம் உடையவங்க தான் நீங்கள். ஆன்மீகத்தில் பார்த்தாலுமே ஈடுபாடு அதிகமாக இருக்கும். தியானம் மற்றும் யோகா இதெல்லாம் ரொம்பவுமே உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். உணர்ச்சிகளை வெளிக்காட்டுறதுலையுமே தயக்கம் காட்ட மாட்டீங்க. ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் சரி எது தப்பு எது அப்படிங்கிறத உடனுக்குடன் சொல்லிடுவீங்க. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று செயல்படுத்தவே மாட்டீங்க. நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டதுன்னு உடனுக்குடன் அதை சொல்லக்கூடிய தைரியம் கொண்டவங்க தான் மீனராசி அன்பர்கள் நீங்கள். பொதுவாகவே நீங்கள் பாருங்கள், நல்லவங்களாக தான் இருப்பீங்க. மற்றவங்கக்கிட்ட அன்பாக பழகுவீங்க. ஏழை எளியவங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, ஏழை பணக்காரன், எந்த ஒரு வித்தியாசமும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. எல்லோருக்கிட்டையுமே ஒரே மாதிரி அன்பு காட்டக்கூடியவங்களாக இருப்பீங்க. படிக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுத்துவீங்க. மீனராசி அன்பர்கள் பொதுவாகவே எல்லா விதத்திலையுமே திறமையாக செயல்பட்டு நன்மைகளை பெறக்கூடியவங்க. ஒவ்வொரு ராசிக்குமே அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து குணாதிசயம் அப்படிங்கிறது மாறுபட்டு காணப்படும். 12 ராசிக்காரங்களுக்குமே வெவ்வேறு குணாதிசயம் இருக்கும். அந்த வகையில் மீனராசி அன்பர்கள் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஓடி போய் உதவி செய்வீங்க. அப்படி உதவியை பெற்றவங்க பிறகு உங்களை கண்டுக்காமலோ உதாசனப்படுத்தினாலோ அதை பற்றினா பெருசாக நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க. இந்த ஒரு விஷயம் எந்த ராசிக்காரங்கிட்டையுமே இல்லாத ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம். மீன ராசி 12 ராசிலையுமே நிறைவான ராசியாக வருது. குரு பகவானின் காரகத்துவம் பெற்றது தான் உங்கள் ராசி. தூய்மையும் வாய்மையும் மிக்க நல்லவங்களாக நீங்கள் இருப்பீங்க. மீன ராசிக்காரங்க பலம் நீங்கள் ரொம்பவுமே நல்லவங்களாக இருக்கிறது தான். பலவீனம் என்னன்னு கேட்டால் அதுவுமே நீங்கள் ரொம்பவுமே நல்லவங்களாக இருக்கிறது தான். இதனால் வாழ்க்கையில் பல விஷயத்தை இழந்திருப்பீங்க. இது நாள் வரைக்கும் இப்படியே இருந்துட்டோம், இனிமேலும் இப்படியே இருப்போம் அப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடியவங்க தான் மீனராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதன் மூலம் உண்டாகக்கூடிய தாக்கங்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். மீனம் ராசி அன்பர்களுக்கு இதில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களும் அடங்கும். உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரனும், சுகஸ்தானத்தில் புதனும் குருவும் சுக்கிரனும் இருக்காங்க. பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும், ரணருண ரோகஸ்தானத்தில் கேதுவும், சப்தம கலஸ்டஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க. அயன சைன போகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரக நிலைகள் இருக்குது. இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது 3ஆம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானத்திலிருந்து புதன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறி வந்துட்டார். அதுக்கப்புறம் 17ஆம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்திலிருந்து சூரியன் ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு வரப்போகிறாரு. 21ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கும், 25ஆம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்திலிருந்த புதன் ரணருண ரோகஸ்தானத்துக்கும் மாற்றம் அடைய போகிறாங்க. இந்த மாற்றங்களால் உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் இதுவரைக்கும் தொல்லை தந்து வந்த உடல் உபாதைகள் உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது. எல்லா விஷயத்திலையுமே இதுக்கு முன்னாடி இருந்த மன வருத்தம், கவலை எல்லாம் உங்களை விட்டு நீங்கிடும். ஆனாலும் வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய அம்மாவின் உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை காட்டி அதற்கான அணுகுமுறை பெறுவது நல்லது.
திட்டமிட்டபடி காரியங்கள் செஞ்சு முடிக்க முடியாமல் சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம். எந்த ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடோடு செஞ்சால் இந்த தடங்களை நீங்கள் சமாளிக்கலாம். தொழில் வியாபாரம் லாபத்தை கொடுக்கும். பணவரத்து சீராக இருக்கும். பாக்கிகளும் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கூடுதலாக உழைக்கணும். உழைப்பிற்கேற்ற பலன் கொஞ்சம் தாமதமாக உங்களை வந்து சேரும். குடும்பத்தில் இதமான சூழல் உருவாகும். உறவினர்கள் வருகை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. பெண்களுக்கு திடீர் செலவு உண்டாகலாம். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக உங்களோட பாடங்களை படிக்கிறது முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும். பூரட்டாதி 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் வர வேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். பண விஷயங்களில் தாராளமாக நீங்கள் செயல்படுவீங்க. இருந்தபோதும் அவ்வப்போது சின்ன சின்ன வேலையில் பண விஷயத்திற்கு கையை பிசைஞ்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். பண வருமானம் இருக்கும் பொழுது தாராளமாக செலவு பண்ணாமல் எதிர்காலத்திற்காக சேமிக்க தொடங்குறது ரொம்பவுமே நல்லது. இந்த மாதிரியான பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கு இந்த ஒரு விஷயம் உதவியாக இருக்கும். உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் படும் கஷ்டம் வெளியே தெரியாது. நீங்கள் எப்பொழுதுமே மற்றவங்க கண்ணுக்கு சௌரியமாக வாழ்க்கை வாழ்வது போல காணப்பட போகிறீங்க. நீங்கள் யாருக்கிட்டையும் உங்களோட குறையை தெரிவிக்க மாட்டீங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் புதிய வாகனம் வந்து சேரும் யோகம் இருக்குது. உங்களுக்கு சம்மந்தமில்லாத பிரச்சனைகளில் மட்டும் நீங்கள் தலையிடாதீங்க. தலையிட்டு கருத்து சொல்லாதீங்க. இந்த 2 விஷயத்தையுமே நீங்கள் தவிர்க்கணும். இல்லைன்னா பல சிக்கல்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சேரும். முன்னெச்சரிக்கையோடு எல்லா விஷயத்திலும் செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இப்படி வரக்கூடிய பிரச்சனைகள் தீர நவகிரகத்தில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா பிரச்சனைகள் தீரும். கல்வியில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். செல்வம் அதிகரிக்கும். குரு பகவானின் பரிபூரண அருளும் கிடைக்க வியாழக்கிழமையில் இந்த வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. நல்லது உண்டாகும். தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியாக இந்த மாதத்தின் முற்பகுதி ஜென்ம சனியின் தாக்கத்தால் உங்களுக்கு உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கொஞ்சம் பொறுமையாக தான் கிடைக்கும். 17ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் அதிபதி சூரியன் 6ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது சர்வயோகம் அப்படிங்கிற விபரீத ராஜயோகம் உங்களுக்கு பிறக்குது. இதனால் தொழிலில் ஏற்பட்டிருந்த மந்தமான நிலை மாறும். எதிரிகள் மற்றும் போட்டிகளால் நீங்கள் அவங்கள வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உருவாகும். உங்கள் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் அப்பொழுது கிடைக்கும். பதவியில் நல்ல ஒரு மாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். நிதி நிலைமையை பார்த்தா கலவையான பலன்கள் உண்டாகும். ஜென்ம சனி மற்றும் 12ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் தன மற்றும் பாக்கியாதிபதி செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருப்பதால் வருமானத்திற்கு பற்றாக்குறை ஏற்படாது. வியாபார கூட்டாண்மைகள் மூலமாக அல்லது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சீரான பணவரவு இருந்துக்கிட்டே இருக்கும். மாதத்தோட 3ஆவது வாரத்தில் சூரியனோட பலம் ரொம்பவும் நல்லா இருக்கிறதுனால அப்போது நிதி நிலைமை மேம்படும். பழைய கடன்களை அடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது மிகவும் நல்ல ஒரு நேரம். ராசி அதிபதி குரு 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு. இதனால் வீட்டில் ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். பெற்றோரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். 5ஆம் வீட்டில் சுப கிரகங்கள் சஞ்சாரம் பிள்ளைகள் மூலம் நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்களால நல்ல விஷயங்கள் உங்களோட வீட்டில் நடக்கும். உங்களோட சொல்படி அவங்க கேட்டு நடப்பாங்க. அதுவே உங்களோட மனதிற்கு ஆறுதலாக இருக்கும். மேலும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமான ஒரு நேரம். வாழ்க்கை துணையுடன் உறவு நல்லா இருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா ஜென்ம சனியால் உங்களோட வேலைகளில் சோர்வு, தேவையில்லாத மனக்கவலை வரலாம். ராசி அதிபதி குரு வலுவாக இருக்கிறாரு. 6ஆம் வீட்டில் கேது சூரியன் இருக்கும் பொழுது பழைய நோய்கள்லேருந்து குணமடையக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். நீங்கள் நோய்கள்லேருந்து விரைவில் மீண்டு வருவீங்க. ஆனால் ஜென்ம சனி உங்களுக்கு இப்போ கொஞ்சம் வலுவாக இருக்கிறதுனால தான் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டாதீங்க, கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தோட முற்பகுதி சில சிரமங்களை கொடுக்கும். செய்கிற விஷயத்தில் சின்ன சின்ன பின்னடைவு, தடை, தாமதம் வரலாம். ஆனால் 3ஆவது வாரத்துலேருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். வருமானம் அப்பலேருந்து அதிகரிக்கும். தன அதிபதி செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது கூட்டாளிகளுடன் நிதி விஷயத்தில் வெளிப்படையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. பேசி கலந்து ஆலோசனை செய்யணும். எந்த ஒரு விஷயத்தையும் தொழில் ரீதியாக உங்களோட கூட்டாளிகள் கிட்ட மறைக்கக்கூடாது. மறைச்சா சில பின்னடைவு வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வச்சுட்டு செஞ்சால் நல்லது நடக்கும். மாணவர்களுக்கு இது மிகவும் நல்ல நேரம். 6ஆம் வீட்டில் கேது மற்றும் சூரியன் இருக்கிறதுனால போட்டித் தேர்வுகளில் அற்புதமான வெற்றி வாய்ப்புகள் வந்து சேரும். உங்கள் கவனமும் விடாமுயற்சியும் அதிகரிக்கும். கடினமாக படித்தா எதிர்பார்த்ததை விட நல்ல மதிப்பெண் நீங்கள் பெற முடியும். மீன ராசி அன்பர்கள், உங்கள் ராசி அதிபதி குரு பகவானின் அருளை பெற்று நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம்.
பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் மீன ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.